இன்னைக்கு யூனிட் 2 யூஜிடிஆர்பி எக்ஸாமில் யூஜிடிஆர்பி சிலபஸில் ஓகேவா மேக்ஸ் யூனிட் 2 பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷனில் ஒரு டாபிக் தான் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா, ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போது எஃப்ன்ற ஃபங்க்ஷன் இருக்குது, அதோடைய வேரியபிள் என்னது எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் எக்ஸ் ஒய் தன்னு ரெண்டு ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறேன். அந்த ஃபங்க்ஷனுடைய டிகிரினா என்னன்னு தெரியும் இல்லைங்க. டிகிரினா இப்போது எக்ஸு க்யூப்னு இருக்குன்னா அதுதான் அதோடைய டிகிரி, ஒய் ஸ்கொயர்னு இருக்குன்னா 2 தான் அதோடைய டிகிரி. ஒரு ஈக்குவேஷனில் ஹையஸ்ட்டு பவர் இப்போது 3x க்யூப் ப்ளஸ் 4y ஸ்கொயர் ப்ளஸ் 3xyன்னு இருக்குன்னா இப்போ இதோட ஹையஸ்ட் டிகிரி என்ன அப்படின்னா 3 வரும். ஓகேவா, அந்த மாதிரி தான் ஒரு ஈக்குவேஷனில் ஹையஸ்ட் பவர் தான் நம்ம என்னன்னு சொல்வோம், அந்த ஈக்குவேஷனுடைய டிகிரின்னு சொல்வோம். இப்போ எஃப்ன்ற ஃபங்க்ஷனுடைய டிகிரி வந்து நான் என்னென்னு எடுக்கிறேன், என்னன்னு சொல்லி எடுக்கிறேன். ஓகேவா, அப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் ஒரு காமன் டேர்மால் மல்டிபிள் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். டிஎக்ஸ் டிஒய்ன்னு இருக்குது. இதை நான் எப்படி எழுதலாம் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனா அப்படின்னா டி பவர் என் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்லி எழுதலாம். ஓகேவா, இங்கே டீன்றது சம் பாசிட்டிவ் வேரியபிள்னு கூட வச்சுக்கோங்களேன். சம் பாசிட்டிவ் நம்பர்னு கூட வச்சுக்கோங்க. நம்பரில் வேரியபிள் எழுதக்கூடாது. சம் பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் ஆர் குவான்டிட்டி எது வேணாலும் நம்ம எழுதிக்கலாங்க. வேரியபிள்னு எழுதக்கூடாது. ஏன்னா வேரியபிள்னா என்னது, வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். நான் இப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்னென்னு போடலாம், ஒயின்னு போடலாம், இசட்டுன்னு போடலாம், ஏ போடலாம், பி போடலாம். அதுதான் வேரியபிள். வேரி ஆகிக்கிட்டே இருக்கிறது தான் நம்ம வேரியபிள்னு சொல்லுவோம். இப்போ டீனா நான் இப்போ இங்கே வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு 2x 2yன்னு இருக்குது. இப்போ நான் 2வை காமனாக வெளில எடுத்துட்டேன். 2 பவர் n எக்ஸ் கமா ஒய்ன்னு இருக்குது. இப்போ இந்த 2க்கு பதிலாக நான் போய் 3 போட முடியுமா, முடியாது. ஏன்னா அது 2னா 2 தான், அது ஃபிக்ஸ்டு. அது ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு நம்பராக இருக்கலாம். ஓகேங்களா, இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்ற ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்குது, எக்ஸு க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு இருக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷனில் ஹையஸ்ட் பவர் என்னது 3. இந்த ஈக்குவேஷனை நான் எப்படி எழுதலாம், எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூபை ஹோமோஜீனியஸ் டேர்மாக கன்வெர்ட் பண்ணணுன்னா இதோடைய டிகிரி என்னதுங்க 3. ஏன்னா இது ரெண்டுத்துக்குமே ஹையஸ்ட் பவர் என்னவாக தான் இருக்குது, 3ஆக தான் இருக்கார். அப்போது டி க்யூப் எக்ஸு க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப்னு எழுதலாமா. ஓகேவா, தென் டீன்றது ரெண்டு நம்பரும் 1ஆல் மல்டிபிள் செய்யப்பட்டிருக்கு. நான் வந்து எப்படி அசியூம் பண்ணிக்கிறேன், டீன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா, டீன்றது 1ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த சம்முக்கு சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு கீழே என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு இருக்காங்க. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட டிகிரி வந்து என்னது, ஹையஸ்ட் டிகிரி 1 தான். ஏன்னா ரெண்டுத்துக்குமே பவர் என்ன தான், எதுவுமே இல்லைன்னா அதுக்கு நம்ம என்னவா அசியூம் பண்ணுவோம், 1ஆ அசியூம் பண்ணுவோம். அப்போ இதோட டிகிரி 1. புரியுதா. இப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை நான் எப்படி எழுதலாம், டி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு சொல்லி எழுதலாம். ஓகேவா, தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் எடுத்து வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு டி க்யூப் எக்ஸு க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப். இதுக்கு பதிலாக எக்ஸு க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப் பதிலாக இது என்ன எழுதுகிறோம், டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக என்ன எழுதலாம், டி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு எழுதலாம். டீயும் டி க்யூபு கேன்சல் ஆகிட்டு ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். அப்போ ஆன்சர் என்னது, டி ஸ்கொயர். இங்கே எழுதிட்டோம்ல டி பவர் n எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்ன்னு. அப்போ இங்கே என்ன வரும், டி ஸ்கொயர் எஃப் ஆஃப், இது திரும்பி என்ன தான் நமக்கு கிடச்சிருக்கு, எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் தான் கிடச்சிருக்கு, எக்ஸ் கமா ஒய். புரியுதா, ஏன் இது எழுதுகிறேன், ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். புரியுதுங்களா, அதனால தான் நான் என்னென்னு எழுதியிருக்கிறேன், எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்லி எழுதியிருக்கிறேன். இதில் நம்ம நோட்ஸ்
நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனில் இருங்க ஒரு நிமிஷம். ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனில் இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் வந்துட்டு அதோடைய ஹையஸ்ட் டிகிரி வந்துட்டு என்னன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹையஸ்ட் டிகிரி என்னது? என்னன்னு இருக்குது. அப்போது இந்த ஈக்குவேஷனுடைய ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் ஃபங்க்ஷனுடைய ஈக்குவேஷனை வந்துட்டு நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம்? ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யை வந்துட்டு எக்ஸ் பவர் என் பை ஒய் பை எக்ஸ்ன்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணலாம். ஓகேவா? புரியுதுங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்றது ஒரு ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னா அதை நான் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம்? இன்னொரு மெத்தட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்கலாம். ஏன்னா நமக்கு இந்த ஒரு ஃபார்முலா தான் தெரியும். எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு f of x, y equal to t power n f of x, y இந்த ஒரு ஃபார்மேட் தான் நமக்கு தெரியும். இது வந்து கேட்கலாம். இப்போ சப்போஸ் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனாக இருக்குன்னா அதை நீங்கள் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவீங்க? x power n pi of y by x அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு டினோட் பண்ணுவோம். ஓகேவா? புரியுதுங்களா?